ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் என்எஸ் நோஃபல். நான் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கேன். நமக்கு பிடிச்ச விஷயமே மூணுங்க. அதாவது நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், அல்சர்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிறத. அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த அவர் கேட்ட இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். அல்சர்ஸை பற்றி நம்மள்ட்ட வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. நமக்கு கொடுத்த விஷயமே என்னது? 3 தான். எப்படி 3 விஷயம் சொல்கிறேன் அல்சரில். ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர், 2வது டியோடினல் அல்சர், 3வது ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3 விஷயத்தினால ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்போ கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு வயிறு வந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர். சாப்பிட்ட பிறகு வயிறு போயிருச்சு அப்படின்னா அது டியோடினல் அல்சர். இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லை அடிக்கடி என்ன செய்யும்னா நெஞ்சு எரிச்சலோ, தொண்டையில் ஏதோ அடைச்ச மாதிரியான ஃபீலிங்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜிஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வவுத்துல செரிமானத்துக்குன்னே ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று உருவாகும். அது கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் என்ன பண்ணணும்னா, செரிமானம் சரியாக நடக்காமல் எதுக்கழிச்சு தொண்டையில் படுறதா என்னதுங்க ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நிறைய பேர் பாதிப்புள்ளாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? 3 விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க, 3 விஷயத்தை சேர்த்துக்கங்க. 3 விஷயம் என்ன முதல்ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நான் எல்லாருடையுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை அவாய்ட் பண்ணிடணும். 2வது விஷயம், பால், டீ, காஃபி, போதை பழக்கம், இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். பால், டீ, காஃபி சேர்த்து அவாய்ட் பண்ணிடணும். 3வது விஷயம், சாப்பிட்டோன்னே படுக்கிறது கூடவே கூடாது. குறைஞ்சது 1 ஹவராவது கேப் இருக்கணும். அடுத்து என்னன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடையில தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒவ்வொரு சிப்பாக வாயில வைக்கலாம். அதை வேணால் நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். 3 விஷயம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, 3 விஷயத்தை என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்கோங்க. 2வது விஷயம், மோர், இளநீ அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளை சேர்த்துக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங், அதாவது நடக்கிறது அப்படின்ற விஷயத்த வளமையாக குறிப்பாக காலைல 6 மணி டு 7 மணி, காலைல 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்கிற பழக்கங்களை தொடர்ந்து வச்சுக்கோங்க. இது வச்சுட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து தவிர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இதில் தேவையில்லாத மருந்துகள் இதில் எடுப்போம். இது மாத்திரைனாலையும் கூட வரும். இந்த அல்சர் வர்றதுக்கான அதிகப்படியான, குறிப்பாக பெயின் கில்லர் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, மாத்திரைகள் இருந்து வெளியே வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலுமே பேட்டர்ன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த உருண்டையாக மாத்திரை கொடுப்பாங்க, இனிப்பு மாத்திரை. அந்த மாதிரி மாத்திரைகளில் இருந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு பூரண குணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோமியோபதி மாத்திரையிலையுமே பேட்டர்ன்ஸ் எடுக்கும்போது திரும்ப வர்றதுக்கான நோய்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் எடுக்கும்போது ஒரு சிறந்த தீர்வை தர முடியும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த அத்தனை பேஷண்ட்ஸுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அவர் கேட்டார், அதுக்காக சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பாக கேட்டார், மாத்திரை பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அதை நான் சொல்ல மாட்டேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா என்னையும் கன்சல்ட் பண்ணலாம். என் நம்பர் இங்கே போட்டுறேன், 9842551300. நீங்கள் தேவைன்னா என்னையும் கூட கூப்பிடலாம். உங்களுக்கு கன்சல்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.